Hello everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு ஷாப்ஸ் அண்ட் ரெண்டல் ஹவுஸ் பிளான் வந்து பார்க்க போறோம். இந்த பிளானோட டோட்டல் பிளாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 40 by 60 ஃபீட் இருக்கு. டோட்டல் பிளாட் ஏரியா 2400 ஸ்கொயர் ஃபீட். கிரவுண்ட் ஃப்ளோரோட பில்டப் ஏரியா வந்து 545 ஸ்கொயர் ஃபீட். அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோருக்கு வந்து பில்டப் ஏரியாவும். இந்த பிளான்ல பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து 2 ஷாப்ஸும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து 2 இண்டிவிஜுவல் ஹவுஸ். இதெல்லாம் வந்து ரெண்டல் பர்பஸ்க்கு வர்ற மாதிரி தான் 2 இண்டிவிஜுவல் ஹவுஸ் நார்த் ஃபேஸிங்காக இருக்கு. அதே மாதிரி செகண்ட் ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா ஒரு 3 BHK ஹவுஸ் இருக்கு. நம்ம டீட்டெயில்டாக இந்த பிளான் உள்ள போய் பார்க்கலாம். ஒவ்வொரு ரூம் பை ரூம் வாஸ்து எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி ஈஸ்ட் ஃபேஸிங் பிளாட்டு. ஆனால் பிளாட் ஈஸ்ட் ஃபேஸிங்காக இருந்தாலும் ஷாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ நம்ம நார்த் ஃபேஸிங் பிளானாக நான் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே மெயின் கேட் பார்த்தீங்கன்னா பாட்டம் ரைட் கார்னரில் இருக்குது. அதாவது எக்ஸாக்டாக நார்த் ஈசானியமில் இருக்குது. இது வந்து வாஸ்துக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதாவது வீட்டுக்கு வந்து நல்ல வளர்ச்சியும் தரும். ஸோ நம்ம நார்த் ஈஸ்டில் என்ட்ரன்ஸ் கொடுக்குறது ரொம்ப பெனிஃபிட்டடாக இருக்கும். இங்கே உள்ள வந்தோன்னா நமக்கு வந்து ஒரு பேசேஜ் இருக்குது. பேசேஜோட மெஷர்மெண்ட் 14 feet 9 inches by 37 feet 6 inches இருக்குது. ரைட் சைட் ஃபுல்லாக, அதாவது இந்த நார்த் சைட், இந்த வடக்கு சைட் ஃபுல்லாக வந்து பெரிய ஓப்பன் ஸ்பேஸாக வச்சுருக்கோம். வடக்கு பக்கம் வந்து காலிடமாக இருக்கிறது வந்து ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி. கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் இருக்குது. இது வந்து 32 feet 6 inches by 18 feet 9 inches இருக்குது. அதாவது டாப் ரைட் கார்னர், அதாவது நார்த் வெஸ்ட்டில் இங்கே வந்து கொடுத்துருக்கோம். வடக்கு பகுதியில் அமைச்சிருக்க மாதிரி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து 2 ஷாப்ஸ் இருக்குது. ஷாப் 1 டைமென்ஷன் 17 feet by 10 feet, ஷாப் 2 டைமென்ஷன் 17 feet by 10 feet ஒரு ஷட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இது வந்து இந்த லெஃப்ட் சைடு இந்த சவுத் வாலில் வந்து ஒட்டி நம்ம கட்டியிருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் ஷாப் பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் அக்னிலையும், அப்புறம் ஷாப் 2 வந்து சவுத்தில், அது நடுமத்திலே இருக்குது. 2 ஷாப்போட என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங். இந்த இடத்துல ஆல்ரெடி சொன்ன கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிற பிளான் படி பார்த்தீங்கன்னா 2 ஷாப்ஸும் நார்த் சைடு தான் என்ட்ரன்ஸ் இருக்குது, வடக்கு பார்த்து தான் இருக்குது. அப்புறம் லிஃப்ட் அண்ட் ஸ்டேர்ஸ் வந்து பாட்டம் லெஃப்ட் கார்னர், அதாவது இந்த சவுத் ஈஸ்ட் அக்னி மூலையில் தான் அமைஞ்சிருக்கு. ஸ்டேர் கேஸ்க்கு சென்டரில் லிஃப்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். லிஃப்டோட டைமென்ஷன் 5 feet by 5 feet கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பிளானுக்கு போய் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஆல்ரெடி நான் சொன்னேன் 2 இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங் தான். இங்கே ஒரு மெயின் டோர், இங்கே மெயின் டோர். 2 இண்டிவிஜுவல் ஹவுஸும் பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் தான் இருக்குது. இந்த ஃப்ளோரில் 2 BHK ரெண்டல் யூனிட் இருக்குன்னு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டேன். இந்த நார்த் ஃபேஸிங் வீட்டோடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்க்கலாம். இங்கே மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ரைட் சைட் வாலில் இருக்குது, அதாவது நார்த் ஃபேஸிங் இருக்குது. லிவிங் ரூம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹவுஸ்க்கு 14 feet 9 inches by 10 feet ஷோஃபா வந்து கொடுத்துருக்கோம். ஆப்போசிட்டில் வந்து நமக்கு ஒரு டிவி ஷோகேஸும் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ரூம்லேயே வந்து ஓப்பன் கிச்சன் கம் டைனிங் ஸ்பேஸ் இருக்குது. இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 17 feet by 10 feet இருக்குது. அதாவது பாட்டம் லெஃப்டில் எக்ஸாக்டாக வந்து சவுத் ஈஸ்ட் வந்து அக்னி மூலை. அந்த அக்னி மூலையிலேருந்து கரெக்டாக சமையல் அறை இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அது நம்பர் 1 பொசிஷன் சொல்லுவாங்க. அந்த அக்னி மூலை தான் நம்ம கிச்சன் இங்கே அமைச்சிருக்கோம். இங்கே ஸ்டவ் வந்து இந்த ஈஸ்ட் பொசிஷன்லையும், இங்கே வாட்டர் சிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இங்கே ஃப்ரிட்ஜ் லொக்கேஷன் இருக்குது. இந்த ஓப்பன் கிச்சன் பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. மாஸ்டர் பெட்ரூமோடைய சைஸ் 17 feet by 10 feet இருக்குது. அதாவது இதனுடைய பெட் ஸ்லீப்பிங் பொசிஷன் சவுத்லையும், நம்மளுடைய வார்ட்ரோப் வந்து வெஸ்ட்லையும் கொடுத்துருக்கோம். யூஸ்வலாக வாஸ்துப்படி பெட் ஸ்லீப்பிங் பொசிஷன் சவுத்லையும் வார்ட்ரோப் வெஸ்ட்டில் கொடுக்குறது வந்து ரொம்ப நல்லது. லொக்கேஷன் படி பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து சென்டர் சவுத் பகுதி தான் இருக்குது. கிட்ஸ் பெட்ரூம் வந்து சென்டர் ரைட் நார்த்தில் இருக்குது. இது அட்டாச் டாய்லெட் கிடையாது. நம்ம கிட்ஸ் பெட்ரூமோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். 10 feet by 10 feet இருக்குது. அதே மாதிரி பெட்ரூம் வாட்டர் ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருக்கோம். இதுலேயும் அட்டாச் டாய்லெட் இல்லை. ஸோ நமக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா காமன் டாய்லெட் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். என்ட்ரன்ஸோடைய சைட்லேயே காமன் டாய்லெட் கொடுத்துருக்கோம். அதோட சைஸ் வந்து 4 feet by 10 feet இருக்குது. இதில் கமோட் வந்து நம்ம சவுத் டுவர்ட்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக வாஸ்துப்படி கமோட் வந்து டுவர்ட்ஸ் சவுத் இல்லைன்னா நார்த் வந்து பிளேஸ் பண்ணுவோம். நம்ம இந்த காமன் டாய்லெட் டுவர்ட்ஸ் சவுத் கொடுத்துருக்கோம். அது வந்து குட் ஒன் தான். இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம், மேலே இருக்க அடுத்த ரெண்டல் யூனிட்டை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து வெஸ்ட் சைடாக இருக்கிற இந்த பொசிஷன். ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் சைடு சொல்லிட்டு வெஸ்ட் சைடு இருக்கிற வீட்டை பற்றி சொல்லலாம். இது மெயின் டோர் பார்த்தீங்கன்னா வடக்கு நோக்கி தான் இருக்குது. இங்கே மாஸ்டர் பெட்ரூம் லிவிங் ரூம் எல்லாமே வந்து நம்ம டைமென்ஷன்ஸ் மென்ஷன் பண்ணுறேன், உங்களுக்கு கிளியராக இருக்கும். லிவிங் ரூம் வந்து 14 feet 9 inches by 8 feet இருக்குது. சோஃபா லொக்கேஷன் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ஒரு டிவி ஷோகேஸ் இருக்குது. அதே மாதிரி ஓப்பன் ஆக்சஸ் டு கிச்சன் கம் டைனிங் இருக்குது. அதோட மெஷர்மெண்ட் 17 feet by 8 feet இருக்குது. அதே மாதிரி இந்த கிச்சன்ல நம்ம ஃப்ரிட்ஜ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸ்டவ் அண்ட் வாட்டர் சிங்க் ஏரியா இங்கே கொடுத்துருக்கோம். இது கரெக்டாக வந்து
எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சவுத் ஈஸ்ட் அக்னி மூலையில் தான் கிச்சன் ரூம் வந்து இருக்குது. மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் நைருத்தி மூலைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த குபேரன் மூலைன்னு சொல்லுவாங்க, அங்கதான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். யூஸ்வலா இந்த நைருத்தி மூலையில இருக்குது அப்படின்னா அவங்க வந்து வீட்டோட தலைவர் வந்து அங்க தங்குறது வந்து ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்த ரூம் வந்து மாஸ்டர் பெட்ரூம் அலோகேட் பண்ணியிருக்கோம். மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து 17 feet by 10 feet. பெட் ஸ்லீப்பிங் பொசிஷன் சவுத் சைடும் வாட்டர் வெஸ்ட்லையும் கொடுத்துருக்கோம். அது ரொம்ப வாஸ்துப்படி அமைச்சிருக்கோம். இங்கேயுமே அட்டாச்சு டாய்லெட் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து கிட்ஸ் பெட்ரூம் வந்து நமக்கு அதாவது நார்த் வெஸ்ட்ல இருக்கு, வாயுமொழியில் இருக்கு. யூஸ்வலா வாயுமொழியில வந்து மூமெண்டா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதை வளர குழந்தைங்க இந்த மாதிரி தான் நம்ம விடுறோம் அப்படின்னா நமக்கு அந்த இடம் வந்து ரொம்ப அவங்களுடைய டெவலப்மெண்ட்க்கும் அந்த ஸ்டெபிலிட்டியும் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அதுக்காக இங்கே கொடுத்துருக்கோம். இதோட சைஸ் வந்து 10 feet by 10 feet இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா பெட் அண்ட் வாட்டர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இங்கேயுமே அட்டாச் டாய்லெட் இல்லை. ஸோ நம்ம ஒரு காமன் டாய்லெட் வந்து என்ட்ரன்ஸ் நியர்பையே கொடுத்துருக்கோம். இந்த காமன் டாய்லெட்டோட சைஸ் 4 feet by 10 feet. இதுலயுமே கமோட் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஃபேஸ் பண்ணி பிளேஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம செகண்ட் ஃப்ளோர் பிளான் போகலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருடைய பில்டப் பெரிய 2044 ஸ்கொயர் ஃபீட். அது நான் வந்து சொல்றதுக்கு மறந்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கே நமக்கு ஆடனா வந்து பால்கனி இருக்கு. பால்கனியோட சைஸ் மென்ஷன் பண்ணி விட்டாச்சு. இந்த பால்கனி பார்த்தீங்கன்னா 26 feet 6 inches by 12 feet 3 inches இருக்கு. இந்த சைடு நமக்கு நார்த்ல ஒரு பேசேஜ் இருக்கு, 3 feet by 41 feet 3 inches இருக்கு. இதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோர் பிளான் பார்க்கலாம். செகண்ட் ஃப்ளோர் பிளானோட பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 2044 ஸ்கொயர் ஃபீட். ஜென்ரலி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓனர் ஆஃப் த ஹவுஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இது 3 BHK நம்ம வந்து G+2 பிளான்ல செகண்ட் ஃப்ளோர்ல கொடுத்துருக்கோம். அது அப்படியும் பண்ணலாம், இல்லை நம்ம ரெண்டல் பர்பஸ்க்கே ஒரு 3 BHK கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். பட் இது போத் கேஸ்க்கு அது அப்ளிகபிளாக தான் இருக்கும். ஸோ மற்ற 2 ஃப்ளோருக்கும் நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இதை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம செகண்ட் ஃப்ளோர் ஆக்சஸ் ஏன்னா ஸ்டார்கேஸ் நம்ம அவுட் சைடு தான் கொடுத்துருக்கோம். ஸோ இது மெயினாக ஓனருக்காக போட்டிருக்க மாதிரி ஒரு 3 BHK லக்ஸரி யூனிட் தான் நான் ஆல்ரெடி சொன்னேன். இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் இருக்கு, கிழக்க பார்த்து தான் வீடு இருக்கு. இது எல்லாமே ஈஸ்ட் ஃபேஸிங் பிளாட்டாக தான் நார்த் ஃபேஸிங் தான் என்ட்ரன்ஸ் கொடுத்தோம். ஆனால் இந்த செகண்ட் ஃப்ளோர் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கே பால்கனி பார்த்தீங்கன்னா 26 feet 6 inches by 12 feet 3 inches ஈஸ்ட்ல இருக்கு. அதே மாதிரி நார்த்ல ஒரு பேசேஜ் 3 feet by 41 feet 3 inches இருக்கு. அதாவது ஈஸ்ட் பக்கமும் பெரிய பால்கனி இருக்கிறதுனால வந்து நமக்கு மார்னிங் சன்ரைஸ் வந்து டைரக்டா வீட்டுக்குள்ள ஈஸியா வரும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு பொசிஷன் நமக்கு இருக்குது. பேசேஜ் இந்த சைட் நார்த்ல விடுறது வந்து ஒரு ஈஸி இதுதான். நார்த் அண்ட் ஈஸ்ட் வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டா இருக்கிறது இப்போ நல்லது. நம்ம இதை லிட்டில் பேசேஜ் தான் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஈஸ்ட் ஃபேஸிங் ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணிட்டேன். டோர் வந்து பாட்டம் வால் இருக்கு. ஸோ இது எக்ஸாக்டா ஈஸ்ட் ஃபேஸிங் தான். இங்கே நமக்கு லிவிங் ரூம் பார்த்தீங்கன்னா 14 feet 9 inches by 29 feet 6 inches இருக்கு. ஒரு லக்ஸரி சொஃபிஸ்டிகேட்டட் சோஃபா ப்ரொவிஷன், அதுக்கப்புறம் ஒரு டிவி ஷோகேஸ் யூனிட் கொடுத்துருக்கோம். இந்த நார்த் ஈஸ்ட் ஈசானியம் தான் வந்து முதல் வடக்கு நிறமாகவும் கிராண்டாகவும் போட்டிருக்காங்க இந்த இடத்துல. இந்த லிவிங் ஏரியா அது ரொம்ப நல்ல பெனிஃபிட், ஓப்பன் ஸ்பேஸா இருக்கு. எது கிளட்டர் ஃப்ரீ, எந்த ஒரு இன்பிட்வீன் பில்லர் அந்த மாதிரி எந்த ஒரு அப்ஸ்ட்ரக்டும் இல்லை. இப்போ நம்ம கிச்சன் யூட்டிலிட்டி பத்தி பார்க்கலாம். இந்த லிவிங் ரூம்குள்ளேயே நம்ம ஓப்பன் ஆக்சஸ் வந்து இருக்கு. டைனிங் கம் கிச்சனுக்கு போகலாம். இந்த டைனிங் ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 8 feet by 10 feet இருக்கு. ஒரு 6 seater மாதிரி நம்ம அவைல் பண்ணியிருக்கோம், ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த கிச்சனோட சைஸ் 8 feet 6 inches by 10 feet இருக்கு. இங்க ஸ்டவ் அண்ட் வாட்டர் சிங்க் கொடுத்துருக்கோம். இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா சவுத் ஈஸ்ட்ல தான் இருக்கு. ஸோ அக்னி மூலையில் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அக்னி மூலை வந்து பார்த்தீங்கன்னா சமையல் அறைக்கு வந்து பெஸ்ட் பிளேஸ் நம்ம வாஸ்துப்படி. ஸோ நம்ம எக்ஸாக்டா அதுதான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த டைனிங் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹால் அப்படிங்கிறது வீட்டோட எக்ஸாக்ட் சென்டர் தான் இருக்கு. அது வந்து பிரம்மஸ்தன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து எந்த ஒரு அப்ஸ்டக்கிளும் இல்லாம தான் இருக்கு. ஸோ இதுவுமே வந்து நமக்கு ஒரு நல்ல அமைப்பு தான் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம இந்த கிச்சன் கம் டைனிங் ஏரியாவில் இங்கே நமக்கு ஓப்பன் ஆக்சஸ் கேட்டுக்க யூட்டிலிட்டி ஸ்பேஸ்க்கு. யூட்டிலிட்டி ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம யூஸ்வலாக வந்து சவுத் ஈஸ்ட்ல கொடுத்துருக்கோம். இந்த கிச்சன்ல இருந்து வர நம்ம வாட்டர் யூசேஜ் அந்த மாதிரி விஷயம்லாம் இங்கே பண்ணிக்கலாம். ஸோ மெயின் ஏரியா வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக யூட்டிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூட்டிலிட்டி வந்து எக்ஸ்டர்னல் டோரை கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வேற ஏதாவது அவுட் சைட் ஒர்க் யூஸ் பண்ணுறது, ஏதாவது நம்ம ட்ரை பண்ணுற விஷயம் பண்ணுறது தனியாக அப்போ இங்கே ஓப்பன் டோர் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுக்குள்ள போய் ஆக்சஸ் பண்ண தேவையில்லை, அவுட் சைட் டோரே இருக்குது. அது ஒரு ஆட் ஆன் பெனிஃபிட் இந்த வீட்டில். அதுக்கப்புறம் மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம். மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா டாப் லெஃப்ட்ல இருக்கு. அது எக்ஸாக்டா சவுத் வெஸ்ட். சவுத் வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைருத்தி கார்னர், அதாவது குபேர மூலை. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலா வீட்டோட தலைவர் வந்து அங்கே வந்து தங்குறது வந்து ரொம்ப சிறப்பு. அவங்களுடைய வெல்த் அண்ட் ஸ்டெபிலிட்டி எல்லாமே வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ நம்ம இந்த சவுத் ஈஸ்ட் பெட்ரூம் வந்து மாஸ்டர் பெட்ரூம் அலோகேட் பண்ணியிருக்கோம். இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 17 feet by 10 feet மெஷர்மெண்ட்ல இருக்கு. பிளஸ் பெட் ஸ்லீப்பிங் பொசிஷன் வந்து சவுத்துல, ஆல்சோ வார்ட்ரோப் வெஸ்ட்ல இருக்கு. இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா
அட்டாச் இது கிடையாது. பட் நமக்கு வந்து ஒரு லிட்டில் பேசேஜ் கொடுத்து காமன் டாய்லெட் வந்து நெக்ஸ்ட் இந்த மாஸ்டர் பெட்ரூமே நம்ம கொடுத்துருக்கோம். இந்த காமன் டாய்லெட் பார்த்தீங்கன்னா 10 ஃபீட் பை 4 ஃபீட் 9 இன்ச்சஸ் இருக்கு. இது ஏன் அப்படின்னா நம்ம கெஸ்ட் ரூமுக்கு வந்து அட்டாச் டாய்லெட் இல்லை. ஸோ நம்ம இந்த காமன் டாய்லெட் வந்து 2 பெட்ரூமுக்கு பர்சன்ஸ் யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி இருக்கு. ஆல்சோ நம்ம எந்த கெஸ்ட்டாக இருந்தாலும் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி காமன் டாய்லெட் கொடுத்துருக்கோம். இந்த கமோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாய்லெட்ல நம்ம வந்து நார்த் ஃபேஸிங் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யூஸ்வலாக இது வாஸ்துப்படி சவுத் இல்லை நார்த்தில் கொடுப்போம். இங்கே நம்ம நார்த் ஃபேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த டாய்லெட்டோட சைஸ் 10 ஃபீட் பை 4 ஃபீட் 9 இன்ச்சஸ். இந்த பேசேஜோடைய மெஷர்மெண்ட் 7 ஃபீட் 3 இன்ச்சஸ் பை 4 ஃபீட் 9 இன்ச்சஸ். அதுக்கப்புறம் நம்ம கிட்ஸ் பெட்ரூம் பற்றி சொல்லலாம். இது 10 ஃபீட் பை 10 ஃபீட் இருக்கு. இதில் வந்து நம்ம ஒரு அட்டாச் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த கிட்ஸ் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் அந்த வாய் மூலை இருக்கு. யூஸ்வலாக இந்த இடத்துல வந்து வின் மூமெண்ட்ன்றதுனால ஒரு மூமெண்ட்டாக இருக்கிற விஷயம் வந்து நல்ல ஒரு நமக்கு வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் டெவலப்மெண்ட் கொடுக்கும். ஸோ இது கிட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப அலோகேட் பண்ணுறது வந்து க்ரோயிங் கிட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம அதனால இந்த நார்த் வெஸ்ட்டை வந்து நம்ம கிட்ஸ் பெட்ரூம் அலோகேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து இங்கே கெஸ்ட் பெட்ரூம் இருக்குது. இதோடைய சைஸ் 17 ஃபீட் பை 8 ஃபீட் இருக்குது. இங்கே பெட் சீட் பொசிஷன் சவுத்லேயும் வாட்டர் பெஸ்ட்லேயும் கொடுத்துருக்கோம். ஸோ ஓவராலாக இந்த பிளான் படி நமக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இதோட டீட்டெயில்டு ரெண்டல் இன்கம் பிளானு நமக்கு வந்து இது ரொம்ப பெனிஃபிட்டடாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த ரெண்டல் பர்பஸ்க்கு இல்லைன்னா நம்ம ஓனரே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த பிளான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறையா பிளான்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களோட வெப்சைட் வந்து ரீச் பண்ணலாம். எங்களோட வெப்சைட்டோட அட்ரஸ் houseplansdaily.com, houseplans.world. அதே மாதிரி எங்களோட ஆப்ஸ் வந்து கூகுள் ஆப் ஸ்டோரில் இருக்குது, ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஹவுஸ் பிளான்ஸ் அண்ட் டிசைன்ஸ், ஹவுஸ் டிசைன்ஸ் அண்ட் பிளான்ஸ், பிளான் லிஸ்ட் அண்ட் பிஸ்னஸ் ஆப்ஸ். நாங்கள் வந்து ஒரு 30 டே ஆன்லைன் கிளாஸ் வந்து இந்த ஹவுஸ் பிளான் வந்து வாஸ்து சாஸ்திரம் வச்சு பிளான் பண்ணுறது வந்து நாங்கள் டீச் பண்ணுறோம். உங்களுக்கு அதை லேர்ன் பண்ணிக்க இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நாங்கள் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன் 9952029063. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஒரு 30 டே கிளாஸ் தான் ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.